நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. எங்களை எந்நாளும் ஒரு நல்ல ஆயராக இருந்து வழிநடத்தக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, இந்த ஒரு மணி நேரம் முழுவதுமாக எங்களோடு இருந்து ஆண்டவரே, நீர் எத்தகைய வகையில் அன்பு மிகுந்த ஆயர் என்பதை நாங்கள் அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். திருப்பாடல் 23:1 நாங்கள் வாசிப்பது போல, ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை என்ற இறை வார்த்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஜெபிக்கவும் தியானிக்கவும் இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஒதுக்கி தாரும். ஆண்டவரே, நீர் ஒரு சிறப்பான ஒரு ஆயருக்குரிய பண்போடு மந்தைகளாகி எங்களை நீர் பேணி பத்திரப்படுத்துகிறீர். கூட்டத்திலிருந்து விலகி செல்கிற வேளையிலே நீர்தாமே எங்களை தேடி கண்டுபிடித்து மீண்டுமாக கூட்டி சேர்க்கிறீர். ஏதாவது தீமைகள், நோய் நொடிகள், ஆபத்துக்கள் வருகிற வேளையிலே நீர்நாமே ஆட்டு கிடையினுடைய வாசலாக, வாயிலாக, அந்த வாசலிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆயனாக இருந்து எங்களை பாதுகாக்கின்றீர். வெறுப்பும் வெறுமையும் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்கிற வேளையிலே நீர் எங்களை பசுமையான நீர்நிலைக்கு அழைத்துச் செல்கிறீர். மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த பள்ளத்தாக்கிற்கு எங்களை நீர் நடத்தி செல்கிறீர். ஆண்டவரே, இவ்வளவு அழகான ஒரு ஆயராக, இவ்வளவு அழகாக வழிகாட்டுகின்ற ஒரு ஆயராக, இவ்வளவு அழகாக தலைமைத்துவத்தோடு வழிநடத்தக்கூடிய ஒரு ஆயராக இருக்கக்கூடிய உம்மை நாங்கள் போற்றவும் புகழவும் ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஆயர், நாங்கள் உம்முடைய மந்தைகள். நீர் எங்களுடைய தந்தை, நாங்களும் பிள்ளைகள் என்ற அற்புதமான உறவை ஏற்படுத்தி தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் உமக்கு சாற்றக்கூடிய ஒவ்வொரு புகழ் பாடல்களும், ஒவ்வொரு ஆராதனை பாடல்களும் உமக்குரிய பூமாலையாக, அணிகலன்களாக அமைந்திட அருள் தாரும். ஆமென்.
ஜீவன் தந்தி உமை ஆராதிக்க, வாழ வைத்தி உமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டே உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. ஜீவன் தந்தி உமை ஆராதிக்க, வாழ வைத்தி உமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டே உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. கிருபை தந்தி உமை ஆராதிக்க, பலனை தந்தி உமை ஆராதிக்க, ஊழியம் தந்தி உமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பே, உமை எந்நாளும் ஆராதிப்பே. கிருபை தந்தி உமை ஆராதிக்க, பலனை தந்தி உமை ஆராதிக்க, ஊழியம் தந்தி உமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பே, உமை எந்நாளும் ஆராதிப்பே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. தந்தி உமை ஆராதிக்க, மேன்மை தந்தி உமை ஆராதிக்க, ஞானம் தந்தி
உமை ஆராதிக்க உமை எந்நாளும் ஆராதிப்பே உமை எந்நாளும் ஆராதிப்பே வரங்கள் தந்தி உமை ஆராதிக்க மேன்மை தந்தி உமை ஆராதிக்க ஞானம் தந்தி உமை ஆராதிக்க உமை எந்நாளும் ஆராதிப்பே உமை எந்நாளும் ஆராதிப்பே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே புகழ்ச்சிக்கு உரியவர் நீரே மகிமை உடையவர் உமை என்றும் ஆராதிப்பே நீரே நிரந்தரமானவர் நீரே புகழ்ச்சிக்கு உரியவர் நீரே மகிமை உடையவர் உமை என்றும் ஆராதிப்பே ஆண்டவரே, அருளும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்கு ஆயராக எங்களோடு உடன் பயணித்துக் கொண்டிருக்கிற முதுமையிலான அருளுக்காக இரக்கத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரின் ஆயர் எனக்கு எதுவும் குறையில்லை என்று திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்களும் பாடுகிறோம். இதோ தாவீது அரசர் தன்னுடைய வாழ்விலே இந்த பாடலை திருப்பாடலை எழுதுகிற பொழுது தன் வாழ்வு முழுவதையும் அதிலே ஒப்பிட்டு குறிப்பிட்டு கூறுகிறார். எப்படியெல்லாம் அவர் கடவுள் தேர்ந்தெடுத்தார், எண்ணெயால் அபிஷேகம் செய்தார், தன்னுடைய எதிரிகள் புடைசூழ வாழ்வின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கின் மத்தியிலும் எப்படியெல்லாம் வழி நடத்தினார் என்பதை மீண்டுமாய் நினைவு கூறுகிறார். அதே நேரத்தில் அவருடைய வாழ்விலே எத்தகைய சூழ்நிலையிலும் அத்தகைய இடுக்கணான சூழ்நிலையிலும் அவருக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவரின் நிலத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன், மகிழ்ச்சியோடு அவருடைய பேரன்பாலும் அருள் நலத்தாலும் சூழப்பட்டு வாழ்ந்திருப்பேன் என்ற ஒரு வாக்குறுதியின் மீது கொண்ட நம்பிக்கையை அவர் மீண்டும் மீண்டும் அசைவோட்டு பார்க்கிறார். அதை தானது திருப்பாடல் பார்க்கிறோம். திருப்பாடல் 22 நாம் வாசித்து விட்டு திருப்பாடல் 23 நாம் வாசித்தோம் என்றால், தாவீதினுடைய இந்த திருப்பாடல் 23வது திருப்பாடலினுடைய அழுத்தம் நமக்கு முழுமையாக தெரியும். ஆண்டவர் என் ஆயனவர் என்று சொல்லுகிற பொழுது அவர் முழுமையாக கடவுளை மட்டுமே நம்பி இருப்பதாகவும், அவரை முழுவதுமாக நம்பி இருக்கிற பொழுது வாழ்வில் எத்தகைய சூழ்நிலை வந்தாலும், இருள் சூழ்ந்த நிலை இருந்தாலும் சரி, எல்லா நாளும் கடவுள் நம்மோடு இருப்பார், வழி நடத்துவார், எந்த குறையுமின்றி அருள் வளத்தாலும் பேரன்பால் நிறைவு செய்வார் என்பதை அதில் சுட்டி காட்டுகிறார். எனவே இந்த வேளையிலே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளை நோக்கி உருக்கமாக இந்த பாடலோடு இணைந்து பாடுவோம். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. ஆண்டவரே, என் வாழ்வும் என்னுடைய அடைக்கலமும் என்னுடைய இன்பமும் துன்பமும் எல்லாம் நீதான் ஆண்டவரே. தாவீதோடு இணைந்து நாங்களும் இந்த பாடலை பாடுகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி அனைவரும் இணைந்து இந்த பாடலை பாடுவோம். அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு?
ஏசையா அல்லேலூயா என் ஏசையா அல்லேலூயா என் ஏசையா அல்லேலூயா என் ஏசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே எவ்வேளையும் ஐயா நீரானே எவ்வேளையும் ஐயா நீரானே உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. என் அன்பும் நீரே என் ஆசையும் நீரே என் அன்பும் நீரே என் ஆசையும் நீரே என் எல்லாமே ஐயா நீதானே என் எல்லாமே ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே என்னாலுமே ஐயா நீதானே என்னாலுமே ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. ஏசையா அல்லேலூயா என் ஏசையா அல்லேலூயா என் ஏசையா அல்லேலூயா என் ஏசையா அல்லேலூயா.
நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலத்தை பூசுகிறீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே, உண்மைதான். தாவீது அரசர் தன் வாழ்க்கையில் அனுபவித்ததை உமது பிரசன்னத்தினால் நீர் அவரை முழுமையாய் ஆட்கொண்டதினால் அவர் அனுபவித்ததை இதோ அவர் உமக்கு முன்பாக அவர் சான்று பகர்கிறார், சாட்சியம் சொல்கிறார். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. நினைத்து பார்க்கிறோம், நினைத்து பார்க்கிறேன். என் வாழ்வில் எத்தனை எத்தனை துன்பங்கள், தடைகள், சோதனைகள், ஏமாற்றங்கள். ஆனால் அத்தனைகள் மத்தியிலும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஆயராய் இருந்து உமது கரங்களிலே எங்களை ஏந்தி கொண்டு, என் தேவைப்பட்டால் உமது தோள்களிலே எங்களை சுமந்து கொண்டு, நாங்கள் காயப்பட்ட நேரங்களிலெல்லாம் எங்களுக்கு மருந்து இட்டு, நாங்கள் தனிமையாய் எண்ணுகின்ற நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு துணை நின்று, நாங்கள் பசியாய் இருந்த நேரங்களில் எல்லாம் எங்களை நீர் உமது அருளால் நிரப்பி, ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமாய் இருந்திருக்கிற ஆயனாய் இருக்கிறீர். ஆனால் நாங்களோ பல நேரங்களிலே என் வாழ்நாள் முழுவதும் சுயநலம் மட்டுமே, என்னை மட்டும் பற்றியே எண்ணுகிறவனாய், எங்களை மட்டும் பற்றியே எண்ணி வாழ்கின்ற மனிதர்களாய், எந்த விதத்திலும் பிறரை பற்றி கவலைப்படாதவர்களாய், நலன்களை மட்டும் பெற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி பெற்றவர்களாய், பகிர்ந்து கொள்வதற்கு எப்பொழுதும் யோசிக்கின்றவர்களாய், பிறரை மன்னிக்கின்றவற்றில், பிறரை ஏற்றுக்கொள்வதில் எப்பொழுதும் அது தேவைதானா என்று எண்ணுகின்ற மனிதர்களாய் இதோ இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை காக்கின்ற தெய்வம், எங்களுக்காய் உம்மை இழந்த தெய்வம், சிலுவையில் முழுமையாய் எங்களுக்காய் உம்மை அர்ப்பணித்த ஆண்டவர், இதோ உயிருள்ள தெய்வமாய் இந்த நற்கருணையை எங்களுக்காய் என்னாலும் காத்திருக்கிற தெய்வம், எங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழலிலும் எங்களுக்கு அரணாய் கோட்டையாய் இருந்து எங்களை பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறீர். இதோ இந்த நாளிலே மீண்டுமாய் நாங்கள் சிந்திக்கிறோம், நாங்கள் தியானிக்கிறோம். எங்களது வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாம் மீண்டுமாய் உமது திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆயரே, உம்மை போல வாழ்கின்ற ஆற்றலை, மனநிலையை, எந்த பிரச்சனை வந்தாலும் உம்மோடு இணைந்து சந்திக்கின்ற, மனம் தளராது நாங்கள் உமக்கு சான்று பகருகிற, என் ஆயர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்,
என் தீங்கிற்கு நான் அஞ்சிடேன், நான் பயப்பட மாட்டேன். என் எதிரிகளுக்கு முன்னால் அவர் என்னை பாதுகாக்கிறார், என்னை அவர் மாட்சியுடன் செய்கிறார். நீ என்னுடைய மகன், என் மகள் என்பதை அவர் எல்லாருக்கும் பறைசாற்றுகிறார் என்ற விசுவாசத்தோடு, என்ற நம்பிக்கையோடு இதோ தொடர்ந்து உம்மிடத்தில் எங்களே நாங்கள் சரணாகதியாக்குறோம். ஆண்டவரே, நானே உன் ஆடு, உன் மந்தையின் ஆடுகள் நான். ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயா, ஆசீர்வதியுங்கள், வழி நடத்துங்கள் ஐயா. நன்றி இயேசுவே. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கிறார். புத்துயிர் அளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கிறார். புத்துயிர் அளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எதற்கும் அஞ்சிடே. அவரின் போலே தேற்றும் துணையாகும். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். வாழ்நாளெல்லாம் அருளும் நலமும் உமது பேரன்பும் சூழ்ந்து நின்று காக்கும் மரணால் என்னை தொடர்ந்து வரும். உமது இல்லம் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, தாங்கும் தேவன் இருப்பதால் ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். குறைகள் எமக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, தாங்கும் தேவன் இருப்பதால். ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே. தாங்கும் தேவன் நீர் இருப்பதால் குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த திருப்பாடலை வாசிக்கின்ற பொழுது உள்ளத்திற்கு அமைதி, ஒரு நிறைவு, மகிழ்ச்சி ஆண்டவரே, ஒரு ஆறுதல், இளைப்பாறுதல் ஆண்டவரே. உம்மை அனுபவிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை சுவைக்கின்றோம் ஆண்டவரே. எலியா இறைவாக்கினர் ஈசபெல் அரசியினாலே இதோ அவரை கொலை செய்வதற்கு தேடுகின்ற பொழுது பயந்து குகையிலே ஒளிந்து கொள்கிறார். ஆண்டவரே, நீர் அவரை தேடி வருகிறீர். வெளியே வா, என்னை பார் என்று சொல்லும் பொழுது நீர் பெருங்காற்றில் இல்லை, நிலநடுக்கத்தில் இல்லை, நெருப்பில் இல்லை. இவையெல்லாம் அழிவினுடைய ஒரு அடையாளம். இதில் நீர் இருக்கவே மாட்டீர் ஆண்டவரே. ஆனால் மெல்லிய காற்று, அதில் நீர் வந்தீர். உம்மை கண்டார், உம்மை பார்க்க துணியவில்லை, முகத்தை மூடிக்கொண்டு உம்முடைய உடனிருப்பை அனுபவித்தார். தொடர்ந்து தன்னுடைய பணியிலே தன்னை இணைத்துக் கொண்டு உம்முடைய வாயாக இருந்து செயல்பட்டார், உண்மைக்கு குரல் கொடுத்தார். ஆண்டவரே, அதுதான் உம்முடைய உடனிருப்பில் ஆக்கம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது. ஆண்டவரே, அதை அனுபவித்தார் எலியா. ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் உம்முடைய உடனிருப்பை அனுபவித்த பொழுது துணிவு பெற்றார்கள், எழுச்சி பெற்றார்கள், எதையும் எதிர்கொள்வதற்குரிய ஆற்றல் பெற்றார்கள். ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரே, நீர் கடலிலே நடந்து வருகின்ற பொழுது உம்மை கண்டுகொள்ளவில்லை, உம்மை ஒரு பேயாக பார்த்தார்கள் சீடர்கள். உம்முடைய உடனிருப்பை அவர்கள் அனுபவிக்கவில்லை, உம்மை புரிந்து கொள்ளவே இல்லை. பேதுரு கூட உம்மை சோதனை செய்வதற்கு நான் வரலாமா என்று கேட்க நீ வா என்று சொன்னீர். அவரும் நடந்தார் கடலிலே,
அலைகள் நடுவே நடந்து வந்தார். ஆனால் ஒருவேளை அங்கிருப்பது பேயோ என்று உம்முடைய உடனிருப்பை உணராமல் போன பொழுது நீரில் மூழ்க ஆரம்பித்தார். அப்பொழுது கூட அவர் உன்னை சந்தேகித்த பொழுது கூட நீர் உம்முடைய கரத்தை கொடுத்து தூக்கிவிட்டு அவரை காப்பாற்றி படகில் இருந்த சீடர்களையும் நீர் காப்பாற்றினீர். பெருங்காற்று வீசிக் கொண்டிருந்தது. அந்த பெருங்காற்று அங்கே அமைதியானது. எப்படி? அந்த பெருங்காற்றில் நீர் இல்லை. உம்மை கண்டவுடன் உடைய உடனிருப்பை பார்த்தவுடன் அங்கே அமைதி, மகிழ்ச்சி சீடர்கள் அனுபவித்தார்கள். ஒவ்வொரு நிகழ்விலும் ஆண்டவரே இயேசுவே உடைய உடனிருப்பை அனுபவிக்கின்ற பொழுது தெளிவு பெற்றார்கள், புத்தெழுச்சி பெற்றார்கள், புது பிறப்படைந்தார்கள். உமக்காக, உமக்கு சான்று பகர்ந்து வாழ்வதற்காக தங்களுடைய உயிரையே கொடுத்தார்கள் ஆண்டவரே. அந்த அளவிற்கு உடைய உடனிருப்பிலே மிகப்பெரிய அனுபவம் இருக்கிறது ஆண்டவரே. அதைத்தான் ஏதோ இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உடைய உடனிருப்பை சுவைத்துக் கொண்டிருக்கிறோம், சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி எங்களை முழுமையாக உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை உம்முடைய உடனிருப்பை நாங்கள் அனுபவிக்கின்ற பொழுது குறையில்லை, கவலை இல்லை ஆண்டவரே. இதை இன்னும் ஆழமாக உண்மையாக நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தாரும், அறிவை தாரும், ஞானத்தை தாரும் ஆண்டவரே. தினமும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உம்மோடு கூட நாங்கள் இருந்து ஜெபிக்க, உம்முடைய உடனிருப்பை அனுபவிக்க, சுவைக்க தினமும் நாங்கள் நேரத்தை ஒதுக்குவோம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் உறுதி எடுக்கிறோம் ஆண்டவரே. அவ்வாறு நாங்கள் உம்முடைய உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கின்ற பொழுது அந்த நாள் முழுவதுமாக நாங்கள் மகிழ்ச்சியை, அமைதியை பெற்றுக் கொள்கிறோம். குறைகள் இல்லா, கவலை இல்லா வாழ்வை நாங்கள் என்றென்றும் பெற்றுக் கொள்கிறோம். பிறருக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் பகிரக்கூடிய சீடர்களாக நாங்கள் மாறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வரத்தை எங்களுக்கு தாரும் என்று வேண்டி உம்மை போற்றி புகழ்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் தொடர்ந்து உம்மை அனுபவிக்கக்கூடிய வரத்தை தாரும். ஆமேன், ஆமேன். இறைவனே என்னை காக்கின்றார், இனியொரு குறையும் எனக்கில்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். இறைவனே என்னை காக்கின்றார், இனியொரு குறையும் எனக்கில்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். பகலின் வெண்மையில் பயமில்லை, இருளின் நிலவிலும் தீமையில்லை. பகலின் வெண்மையில் பயமில்லை, இருளின் நிலவிலும் தீமையில்லை. நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். உன் காலிட விடுவதில்லை,
பெயர்வதில்லை, உன்னதர் என்றும் பெயர்வதில்லை. இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கில்லை. நீரை வழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். என்றும் என்றும் காப்பவரா, பயணத்தில் துணையும் அவர் கரமாம். இன்றும் என்றும் காப்பவரா, பயணத்தில் துணையும் அவர் கரமாம். நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். தீமையை கண்டு நான் அஞ்சேன், நலமாய் நிலமும் நான் வாழ்வேன், நலமாய் நிலமும் நான் வாழ்வேன். இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கில்லை. இறை வழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். அருளும் இரக்கம் நிறைந்த இறைவா, இதோ எங்கள் ஆயராக இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக பல்வேறு நிலைகளிலே தங்களை இணைத்து கொண்டு இந்த வேளையிலே போற்றி புகழ்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக சிறப்பாக மன்றாடுகிறோம். எல்லோருடைய வாழ்விலும் வருகிற எல்லா தடைகள் மத்தியிலும் தொழில் ரீதியாக, அலுவலக வேலைகள் ரீதியாக, உடல் ரீதியாக, முதுமையின் காரணமாக, இன்னும் பல்வேறு வரங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாம் அனைவரும் இணைந்து கடவுள் பாதத்தில் நம்மையே அர்ப்பணிப்போம். இந்த நற்கருணை ஆராதனை வேளையில் அனைவரும் நம்முடைய இதயத்தோடு கைகளை வைத்து கொண்டு மீண்டுமாய் அதே உறுதியோடு சொல்லுவோம். என்னோடு இணைந்து சொல்லுங்கள். ஆண்டவரே, என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை. இதே வார்த்தைகள் நம் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்க, ஆண்டவரே என் அப்பாவும் நீதானே இயேசுவே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். கடவுள் எல்லா நிலைகளிலும் நம்மை வழி நடத்துவார். நீதானே இயேசையா, என் அம்மாவும் நீதானே இயேசையா. என் உள்ளத்தில் உறவாடும் இயேசையா, என் உள்ளத்தை உருமாற்றும் இயேசையா. என் அப்பாவும் நீதானே இயேசையா, என் அம்மாவும் நீதானே இயேசையா. என் உள்ளத்தில் உறவாடும் இயேசையா, என் உள்ளத்தை உருமாற்றும் இயேசையா. என் நாயனே இயேசையா, என் அரணே இயேசையா, என் உறவே
என் அப்பாவும் நீதானே ஏசையா, என் அம்மாவும் நீதானே ஏசையா. வார்த்தை மறந்து விட்டேன், ஊதாரியாய் அழைத்தேன் நான், உன் மகன் என்றழைக்க தகுதி எனக்கில்லையே. உன் வார்த்தை மறந்து விட்டேன், என்றழைக்க தகுதி எனக்கில்லையே. திரும்பி வரும் வரைக்கும் எனக்காய் காத்திருந்து என்னை அழைத்தவரே, என் அப்பாவும் நீதானே ஏசையா, என் அம்மாவும் நீதானே ஏசையா. என் உள்ளத்தில் உறவாடும் ஏசையா, என் உள்ளத்தை உருமாற்றும் ஏசையா. ஏசையா என் அரணே, ஏசையா என் உறவே, ஏசையா எல்லாம் நீரே, ஏசையா என் அப்பாவும் நீதானே ஏசையா, என் அம்மாவும் நீதானே ஏசையா. நல்லாயன் இயேசுனுடைய புகைப்படத்தை நாம் பார்த்திருப்போம். இயேசு ஒரு பாறையின் மீது உட்கார்ந்திருப்பார். அருகிலேயே பல ஆடுகள் பசுமையான ஒரு பள்ளத்தாக்கிலே மலர்களும் புற்களும் நீர்நிலைகளும் நிறைந்த ஒரு இடத்திலே அது மேய்ந்து கொண்டிருக்கும். இயேசுவினுடைய கரத்திலே ஒரு சிறிய ஆடு ஒன்று அப்படியே அமர்ந்திருக்கும். அதனுடைய உடலை கூர்ந்து நோக்குகிற பொழுது அதனுடைய கால் கைகளிலே கட்டு போடப்பட்டு இருக்கும். ஆண்டவர் இயேசு அந்த புகைப்படத்திலே கட்டு போடப்பட்ட அந்த ஆட்டை, காயப்பட்டிருந்த அந்த ஆட்டை தன் மார்போடு ஒரு சிறு குழந்தையை தாங்கி பிடிப்பதை போல அவர் தாங்கி பிடித்து அதை அவர் அன்பாய் பராமரித்துக் கொண்டிருப்பார். இயேசுவினுடைய நல்ல ஆயர் என்ற இந்த புகைப்படத்தை நாம் அனைவருமே பார்த்திருப்போம். காயப்பட்டிருக்கக்கூடிய, கட்டு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறிய ஒரு ஆட்டை தன் மார்போடு சுமந்து இருப்பது போல ஆண்டவர் இன்று காயங்களோடு, வலிவேதனைகளோடு, நோய் நொடிகளோடு வீழ்ந்து கிடக்கக்கூடிய, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் அதே போல் அவருடைய மார்போரத்திலே இறுக அணைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வை பெறுவோம். ஆண்டவர் ஒரு நல்ல ஆயன் மட்டுமல்ல, ஒரு நல்ல தாயாகவும் அந்த ஆயத்துவத்திலே அவர் பங்கேற்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை என்பதை இந்த ஆராதனை வேளையிலே
இங்கு பிரசன்னமா இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதே அன்புறவோடு, இதே பாச பிணைப்போடு, இதே தாயன்போடு, இதே ஆயர்க்குரிய பண்போடு ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துகிறார். தொடர்ந்து தனது தோளிலே சுமந்து கொண்டு கொண்டாடி மகிழ்கிறார். தொடர்ந்து அவர் நம்மை அவருடைய மார்பருகிலே இறுக பற்றி கொண்டிருக்கிறார். இனி பயம் இல்லை, இனி அச்சம் இல்லை, நாளை பற்றிய கவலை இல்லை. ஏனெனில் ஆண்டவர் என் ஆயர், குறையேதும் எனக்கு இல்லை. மார்புயரில் வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம உரைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.